ஒட்டஞ்சத்திரம் மார்னிங் கிரிக்கெட் கிளப் எம்சிசி நடத்தக்கூடிய 55,000 டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் ஃபினாலேக்கு வந்திருக்கோம். ஸோ எம்சிசி ஏ டீம் இருக்காங்க, டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் கண்ணன் ஆர்சிசி. ஒரு மேட்ச் 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் மினிமம். ஓப்பனிங் பேரில் எந்த வித மாற்றமும் இல்லை. தீபன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சம்பத். ஃபைனல் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் செகண்ட் பால் ஸ்டிக் லைன்ல வச்சாங்க. லாக் பண்ணிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரியா இருக்கும். போக மாட்டாரு, நேர்ல சேஃபா ஆட பாப்பாருன்னு பவுண்டரி. ஸ்லோவரா போட்டாங்க. இந்த கேப்ல போயிருக்குங்க. வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு. பவுண்டரி லைன் சேவ் பண்ணிருக்காரு சூர்யா. டாஸ் பால் தூக்கி அடிச்சாரு. அது 6க்கான வாய்ப்பா? எஸ், ஆல்மோஸ்டா பிடிக்க முடியலங்க, குத்தி போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. திரும்பிட்டாரு. நல்ல கணக்கு வேற. ஷார்ட் பவுண்டரி லெஃப்டா திரும்பினா எல்லாம் க்ளோஸா போகுது. 1 பவுன்ஸ் பவுண்டரி. நிறைய பவுண்டரியை பதிவு பண்ணாரு. பவர் பிளே ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல தீபன் அவரை எந்த டோர்னமெண்ட் இருந்தாலுமே வெயிட்லெஸ் பால் வெயிட் பால் எதுவாக இருந்தாலுமே பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஒரு ஃப்ளைங் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி கொடுத்துருக்காரு ஃபைனல்ஸ்ல. மீண்டும் கேப்ல ஒன்ஸ் அகைன் 4 மோர். அங்க எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே 18 ஸ்கோர். நோ விக்கெட் கண்ணன் ஆர்சிசி. செகண்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு சூர்யா. செகண்ட் பால் திரும்பிட்டாரு. தெளிவா வாட்ச் பண்ணி போட்டாங்க. தேர்ட் ஒன் லஞ்சு கோஸ் ஃபார் தி புல். நல்ல ஒரு ஷாட். மீண்டும் அந்த இடத்துல ஒரு பவுண்டரிங்க. ஃபீல்டுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. ஸ்கொயர்ல ஃபீல்ட் வச்சிருந்தாங்க. பிஹைண்ட் தி ஸ்கொயர். சூர்யா டு சரவணன். பிளே க்ளோஸ். ரன் எடுக்க வாய்ப்பு இல்ல, பட் இருந்தாலும் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து பிச்சிடா. நல்ல பந்து. யார்கர் போட்டுருக்காரு. லாஃப் பண்ண டைமிங் கொடுக்கல பேட்ஸ்மேனுக்கு. டாட் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 ஸ்கோர். நோ விக்கெட் கண்ணன் ஆர்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் மணி வந்திருக்காங்க. பவர் பிளேல கடைசி ஓவர். செகண்ட் பால் திரும்பிட்டாரு. பேட்ல பட்டு கால்ல பிடிச்சா டவுட்டா இருக்கு, பட் ஓட முடியல. டாட் ஓடமல். டாட் டைமிங்க்கு பார்த்தாரு. கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. பெரிய சேஸ் எடுக்கணும். பாத்து பவுண்டரி போயிடுச்சு. அக்ராஸ் ஆட பார்த்தாங்க, கிளப் பண்ண பார்த்தாங்க. அவுட் சைட் ஆஃப் சைட்ல இருந்து படல. மணி டு தீபன். கோஸ் ஃபார் தி புல். மீண்டும் ஒரு தடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா தடுத்திருக்காரு சுதீர். க்ளோஸா வேற ஓடி இருக்காங்க. இன்னும் ஃபிளாட்டா ஓட முடியாது டீம்ல இருந்து. சோ 2 ரன் கன்ஃபார்ம். 2 ரன் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. 1 மோர் ரிமைனிங் ஓவர்ல. கோஸ் இன்சைட் அவுட் அடிச்சாரு. ஃபீல்டர் இன்சைட் தி சர்க்கிள் இருந்தாங்க. அர்ஜுன் அங்க ஒரு அர்ஜுன் தடுக்க முடியாதுங்க. பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு இறக்கம் பார்த்து தான் ஓடணும். 3 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 36 அண்ட் நோ விக்கெட் கண்ணன் ஆர்சிசி. ஓபனிங் பேர் செட்டில் ஆயிட்டாங்க. ராஜசேகர் நெக்ஸ்ட் நியூ பவுலர். ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் தேவை. ஃபர்ஸ்ட் பால் இவர் பங்குக்கு ஸ்விட்ச் திரும்பி பார்த்தாரு. அது சாஃப்ட் டிஸ்மிஸல். விக்கெட் தேவைப்பட்ட நேரத்துல ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல முசிறி ஹரி. டவுன் தி லெக் குத்தி போட்டாங்க, உடைச்சு போட்டாங்க. 6 இல்ல 100ன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. சரியான டீம் ஆஃப்டர் அடிச்சு நோக்கிட்டாரு. முதல் மேக்ஸிமம் இந்த பேட்ஸ்மேன் முக்கியமா செட்டில் ஆக விடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு பக்கம் தீபன் செட்டில் ஆகி நின்றார். சேகர் டு ஹரி. பிட்ச் டாப் டெலிவரி 6க்கு அப்புறமா ஒரு பால் போட்டாரு. ஒரு டாட்னு சொல்லும்போது சூர்யாவால பிச் பண்ணப்படுது. கோச் ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள். யாக்கிங்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு பால் போட்டுட்டார் ராஜசேகர். மீண்டும் சூர்யா கிட்ட பேருக்கு. மீண்டும் ஒரு டாட். 4 ஓவர் 43 ஒரு விக்கெட் கண்ணன் ஆர்சிசி. நெக்ஸ்ட் ஓவர் சூர்யாக்கான செகண்ட் ஓவர். ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. நல்ல ஒரு டாட் பால் போட்டாரு சூர்யா. சூர்யா டு ஹரி. பிளாக் ஹோல் டெலிவரிக்கான முயற்சி. ஃபாஸ்டா போட்டாங்க போனது பந்த விட. ஒரு ரன் நல்லா போட்டாரு. ஃப்ளோட்டரா போட்டாங்க. காத்து கலஞ்சு வந்த மாதிரி வந்து நேருக்கு நேரா போயிருக்கு. 2 ஃபீல்டர் இருந்தும் பைசெக் பண்ணி போயிருக்கு. அதெல்லாம் இந்த கிரவுண்ட்ல ஒரு 4 ரன். ஸ்டெம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்டுங்க. கான் ஃபார் அ வாக்னு சொல்லுவேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கருப்பட்டி ராஜ். 1 மோர் ரிமைனிங். நல்ல ரன். ஐயோ, நல்ல ஒரு 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 50. 2 விக்கெட் விட்டுருக்காங்க கண்ணன் ஆர்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் மணி, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் ஓட்டி அடிச்சாரு. அவர் போடல, அதனால கேட்ச் கேரி ஆகல. வின் இருக்கு.
சரியா படல. விக்கெட் கீப்பர் கைவசம் வந்து தொப்பியை தூக்கி போட்டு கேட்சா பிடிச்சிருக்காரு. 3 டவுன். இங்க அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஜாக்கி மணி அமுக்க பார்த்தாரு பந்த. மணி டு மணி டைரக்டா போட்டிருக்கு. குதிரையை பிடிச்சிட்டாங்க. வைடு பிளஸ் ஒரு விக்கெட். அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு விக்கெட் கரெக்டா அடிச்சு கொடுத்தாருங்க. கேம் கண்டிப்பா வேற எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. விக்கெட்டோட விக்கெட்டை பிடிச்சிட்டு இன்னும் இவர் இருக்காரு. இவரோட விக்கெட்டை பிடிச்சாதான் இன்னும் மேட்சுக்குள்ள வர முடியும். பிக் ஷாட்கான முயற்சி சரியா கனெக்ட் பண்ண முடியல. சுதீர் ஃப்ரண்ட் வந்து ஐயோ ஒரு கை வச்சு பார்த்தாரு. கையில போட்டு வந்திருக்கு. நல்ல எஃபோர்ட். அவங்களுக்கு தெரியும் இந்த விக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு பார்த்தாங்க. இந்த விக்கெட்டை பிடிச்சிருந்தா வேற மாதிரி மாறி இருக்கும். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். கண்ணன் ஆர்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் மீண்டும் சேகர் ராஜசேகர். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்லர் பாலா போட்டாரு. 2 செகண்ட் பால் தூக்கி அடிக்கப்பட்டது. அந்த கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சா ஆரா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கருப்பட்டி ராஜா பிடிச்சிருக்காங்க. நல்ல கேட்ச். நல்ல கேட்ச். ஆஃப் ட்ராக்கர் குத்தி திரும்பிச்சு விட்டு வர விட்டு தட்டினாரு. ஸ்கொயர்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அரவிந்த் புல்லர் பாலுக்கு வந்திருக்காங்க. டிஃபென்ஸ் தான் ஆட முடிஞ்சிருக்கு. சுத்தமா வித்து கொடுக்கல. லாக் பண்ண டைமிங்கும் கொடுக்கல. பாஸ்டா போட்டிருக்காங்க. விக்கெட் அலர்ட். விக்கெட் சாரி காட்டன் போல் எடுத்துட்டாங்க. விக்கெட் இன் ஃப்ரண்ட். போன பால் வைடு ரீபால் நம்பர். சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி வெல் எக்ஸிக்யூட்டட். யார்கர் காலுக்குள்ள பூந்து வருது வந்து. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57. 6 விக்கெட் விட்டுருக்காங்க கண்ணன் ஆர்சிசி. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி லோட்டஸா போட்டாரு. இது 4 கேப்ல குத்தி போயிருக்கு. ஃபாஸ்டா போயிருக்கு. தடுக்க முடியலங்க. தாண்டி போயிட்டார் அவரு. முதல் 4 செந்தில் அவர் கையில இருந்து திருப்பி பார்த்தாரு. திரும்ப பக்கமே போட்டு டாட்டு போட்டாங்க. லோகேஷ் செந்தில் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணாரு. லோட்டாஸா பிடிச்சாரு. டீப்புக்கு போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன் மிஸ்ஃபீல்ட் பண்ணலங்க சுதீர். ஒரே ரன் மட்டுமே. ஒன் மோர் ரிமைனிங். பேக் ஃபுட் கட் ஷாட் முயற்சி. ஃபுல் கட் கூட கிடையாது. 8 ஓவர் முடிவுல 64 ஸ்கோர். 6 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும் கண்ணன் ஆர்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் சம்பத். அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரீ 6 லைன்ல வச்சாங்க. ஃபாஸ்டா வச்சாங்க. வாய்ப்புலாம் போச்சு. செகண்ட் பால் ஓவர்ல ஒரு ஸ்லோவர் 1 அடிச்சாரு. அங்க கேட்ச். சிட்டர் ராஜசேகர் அங்க கையிலே விழுந்துருச்சு. ரைட் இன்டு த்ரோட் சொல்வாங்கதான். இன்னொருத்தர கைக்கு கரெக்ட்டா போச்சு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். விக்கெட்டா போச்சிருக்காங்க. ரன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கண்டிப்பா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பொன்னுசாமி சிக்க காட்டி ஆட பார்த்தாரு. கால்ல வாங்கிருக்காங்க. ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஒர்க் பண்ணிருக்காரு கரெக்ட்டா ஆன் சைடுல. ரொம்ப நேரம் கழிச்சு சுதீட்ட ஒரு பந்து போயிருக்கு. நல்ல த்ரோ. நல்ல த்ரோ. பாஸ்டா அடிச்சாங்க. கையில பட்டு ஸ்டம்ப்ல போட்டு ரிவீட் ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணி இன்னொரு ரன் ஓடிட்டாங்க. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு. 74 ஸ்கோர். 7 விக்கெட் விட்டுருக்காங்க கண்ணன் ஆர்சிசி. மீண்டும் லோகேஷ் டிபிஎல் இன்டு தி அட்டாக். அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். நல்ல ஒரு பேட் பால் போட்டாரு. அங்க ஒரு ரன் ஓடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பேட் பால். தடுக்க முடியலங்க. இந்தியன்லயே அடிக்க பார்த்தாங்க. அங்க 2 ரன். மீண்டும் ஓவர் த்ரோ. 4 ரன்ஸ் கிடைக்குது. த்ரோ விலகி இருக்கு. ஓடிட்டாங்க. கொண்டு ஓடிட்டாங்க. செகண்ட் பால் செந்தில் ஸ்ட்ரைக்ல தூக்கி அடிச்சாரு. அது ஒரு 6 ரன் ஆயிட்டு. போயிடுங்க. டிஸ்டன்ஸ் போயிடுங்க. தனியா போய் விழுந்துருச்சு. நின்னச்ச குதிரைக்கு அப்புறம் நின்னு வந்து கரெக்ட்டா எடுத்தாரு பேட். நல்ல ஷாட். பிச்சிடா. மீண்டும் ஒரு ஃப்ரண்ட் அடி. ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபீல்டர் கிடையாது. லாங் ஆஃப் தள்ளி வச்சிருக்காங்க. ஃபீல்டிங் ஃப்ரம் அர்ஜுன். மீண்டும் சைக்கிக்கு வரார் நல்ல செந்தில். ரன் ஓடுனா. மீண்டும் பேட்டிங் நேரா போட்டாங்க. பந்து அங்க லாங் ஆன்ல ஃபாஸ்டா ஓடி இருக்காங்க. டைரக்டா நல்ல ஒரு த்ரோ. அம்பையர் ஸ்லோவரா நல்ல தெரக்கி அவுட்டாருங்க. ஸ்டெம்ஸ் யூஎம்எஸ் ஹை ஹிட்ல போட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பிரகாஷ். டார்கெட் டிசைடிங் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சாந்திச்ச போட்டோ பண்ணி தூக்குனாரு. அது ஒரு சூப்பர் கேட்ச் ஃப்ரம் அர்ஜுன். எஸ் டேக்கன் கம்ஃபர்ட்டபிளி டேக்கன் பேக் டு பேக் விக்கெட் முடிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் எம்சிசி க்கு டார்கெட் 88 ரன். சேசிகாக ஏஎம்ஆர் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன் விக்கெட். தீபன்
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல. தேர்ட் பால் தூக்கி அடிக்கப்பட்டது நேரா கையில தூக்கி. நியூ பேட்ஸ்மேன் சுதீர் ஸ்ட்ரைக்ல. நல்ல நல்ல டிரைவ் 4 ரன்னுக்கான கரெக்ட்டா கர்வ் வாய்ப்பு. பண்ணாரு. பேட் ஃபேஸை திருப்புனதுக்கே 4 ரன் போயிடுச்சுங்க. ரெண்டு ஆஃப் பாயிண்ட்ல 4 ரன். பிடிக்கிற முதல் பால் 4 சுதீருக்கு. மீண்டும் ஒரு டாஸ் பால். மீண்டும் ஒரு 4க்கான வாய்ப்பு. முதல்ல பாயிண்ட் பக்கம் பார்த்தோம், பவுண்டரின்னு பார்த்தா இந்த தடவை ஸ்கொயர் லெக்ல 2 பந்துகளை 2 டாஸ் பால் ரெண்டுமே நல்லா ஆடி இருக்காரு. 2 4 அடிச்சிருக்காரு. கம்மி பண்ண பார்த்தாங்க. நல்ல ஒரு அவரே நல்லா ஷாட் போயிட்டாருங்க. ஆனாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 2 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி. ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண். செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் பார்த்துக்கு முசிறி ஹரி. ஃபர்ஸ்ட் பால் பேச்சிட் ஆப் டெலிவரி. தூக்கி எடுத்தாங்க. கேட்ச்க்கான வாய்ப்பு. எடுத்த ஸ்டார்ட் கொஞ்சம் தடுமாறினாலுமே கேட்சை பிடிக்க கரெக்டாக வந்துட்டாரு தீபன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல முத்து. முத்தி உள்ள வந்திருக்கு. ஒரு ஆஃப் கட்டர் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ராஜசேகர். ஸ்டெப் அவுட் பண்ணாருங்க. ஸ்லோவரா போட்டாங்க, ஃப்ளோட்டரா போட்டாங்க. குத்துனதுக்கு அப்புறமா சம கட் எடுத்துச்சு ஆஃப் கட்டரா. நல்ல ஷாட் தடுக்க ஃபீல்டர் கீழ போயிடுச்சு. ஒரு அன்இவன் ஷேப்ல இருந்தாரு. 4 ரன் போயிருக்கு. மிட் ஆஃப் இருந்தும் தடுக்க முடியல. சேகருக்கு ஒரு 4 ரன். இங்க ஒன் மோர் மீனிங். மீண்டும் அதே ஸ்லோவர் ஆஃப் கட்டர். அங்க 2 ரன்களுக்கான வாய்ப்பு. ஆஹா ஸ்டாப் ஸ்டாப். சறுக்குனாலும் தடுத்து கொடுத்திருக்காரு அரவிந்த். 2 ஓவர் முடிவுல 17 ஸ்கோர். அடுத்த பவுலர் ராஜ் வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால். ஈஸி பிக்கிங் ஃபார் தி பேட்ஸ்மேன் டு ப்ளே தட் ஷாட். 4 மோர் மீனிங் ஓவர்ல காட்டன் பால் செகண்ட் டேக்ல பிடிச்சிருப்பாரு. மறந்துட்டாரு பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்ல. ஓய் க்ளோஸ் 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 கால். நல்ல ஒரு பால் போட்டாரு. ஒரு ஆப்பர்சூனிட்டி எடுத்து பார்த்தாங்க. டாட் பால். போன பால் வைட் ரீபந்த பால். டிஃபென்சிவ் ஷாட் டாட் பால். எண்ட் ஆஃப் ஓவர். 3 ஓவர் முடிவுல 22 ஸ்கோர். 4 விக்கெட் எடுத்துருக்காங்க எம்சிசி. அடுத்த நியூ பவுலர் பொன்னுசாமி. செகண்ட் பால் மணி ஆன் ஸ்ட்ரைக். ஃபார் தி கவர் டிரைவ். ஒரு ஷாட் ஆனார் மணி. தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் அண்ட் ப்ளே. ஃபிளாஷி ஷாட் இன் தி கேப்ங்க. மிட்ஃபீல்ட்ல கிளியர் பண்ணி நச்சுன்னு ஒரு ரன் அடிச்சிருக்காரு. ஸ்விட்ச் ட்ரை ஃபாஸ்டா இருந்துச்சு பந்து பேட்ல பல்ல. 2 மோர் மீனிங். நல்ல ஷாட் நல்ல ப்ளே. ஒரு 4க்கான வாய்ப்பு. ஸ்டெப் அவுட் பண்ணி ப்ளே பண்ணதுக்கு நேரா போயிடுங்க. ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரி. இங்க 4 ஓவர் முடிவுல 33 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி. நெக்ஸ்ட் ஒரு ராஜ் அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் மணி ஆன் ஸ்ட்ரைக். தூக்கி அடிச்சாரு மணி. அவரே போட்டு அவரே தடுத்து ஆப்பர்சூனிட்டி எடுத்து பாப்போம் எடுத்து பார்த்தாங்க. ஒரு விக்கெட் தேடல் கண்டிப்பா இருக்கு. சிங்கிள் ஓவர். செகண்ட் பால் சேகர் ஆன் ஸ்ட்ரைக். தூக்கி ஸ்லோவரா போட்டாங்க. ஆனா அடி படல ஒழுங்கா ஃபுல் ஸ்விங் கொடுக்க பார்த்தாரு பேட்ஸ்மேன். தீபுக்கு இருக்கு. சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. நல்ல பந்து ஆக்சுவலா யோசிக்க வச்சிட்டாரு. ஒரு மோர் ரிமைனிங் ஓவர்ல மீண்டும் ஒரு நல்ல டீப்ல இருந்து ஒரு ஃபீல்டர் சிங்கிள் கிடைக்கல. ஆனா 2 ரன் ஓடுறாங்க. அந்த ரன் அவுட்கான வாய்ப்பு. நாட் அவுட் சொல்லிருக்காங்க. ஒன் மோர் ரிமைனிங். தட்ஸ் பெர்ஃபெக்ட் யார்கர். நல்ல ஒரு bowling. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 ஸ்கோர். அதே 4 விக்கெட் விட்டு எம்சிசி. அடுத்த நியூ பவுலர் அபி. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு மணி. பிட்ச் இட் அப். நல்ல ரன்னிங் கேட்ச பார்க்க முடியுதாங்க பொன்னுசாமி ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அபிக்கு நல்ல சப்போர்ட் அங்க ஃபீல்டர் வந்து. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அர்ஜுன். ஐயோ தேர்ட் ஒன் கிராஸ் அடிச்சாங்க. ஃபுல்லர் பால்ல போட்டு ஏமாத்திட்டாரு. ஃபோர்த் ஒன் ஃபாஸ்டா இருந்துச்சு. அபி டு அர்ஜுன். நல்ல ஒன் மோர் ரிமைனிங் ஓவர்ல அதே ஸ்லோவர் ஒன் மிட் ஆஃப் தடுப்பாங்க. அதுக்கு சிங்கிள் ஓடிட்டாங்க. எண்ட் ஆஃப் ஓவர். 6 ஓவர் முடியல 39 ஸ்கோர். 5 விக்கெட் எடுத்திருக்காங்க எம்சிசி. முசிறி ஹரி நெக்ஸ்ட் ஓவர் அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் அர்ஜுன் ஸ்ட்ரைக்ல. தூக்கி அடிக்க பார்த்தாரு. குத்தி ஃபாஸ்டா போயிட்டு இருங்க. தடுக்க முடியாது. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி அங்க. ஒரு ஸ்லோவர் ஒன் ஹரி டு அர்ஜுன். தூக்கி அடிச்சாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ராஜ் அவர்கள் கேட்ச் எடுக்க அர்ஜுன் ஆட்டம் வந்து வெளிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல லோகேஷ் டிபிஎல். 2 மோர் ரிமைனிங். ஃபுல்லர் பால் வர்க் பண்ண பார்த்தாரு. கிராஸ் அடி. 1 மோர் டு எண்ட் ஓவர். நல்ல ஒரு பேட்டிங். பேக் ஆப்ல இருந்து குத்தி உள்ள வந்து வந்து லோகேஷ் ஷாட் தேர்ட் மேன் தடுத்துறாங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர்.
7 ஓவர் முடிவில் 47 ஸ்கோர், 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் எம்சிசி. அடுத்த ஒரு அபி கூட வந்திருக்காங்க. அபிக்கான செகண்ட் ஓவர், எண்ட் ஆஃப் ஸ்பெல். பால் கேட்ச் கேரி ஆகியிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மணி. செகண்ட் பால். ஓய்யோ, நல்ல ஸ்டாப், விக்கெட் கீப்பர். ஒரு மோர் ரிமைனிங். மணி பிக் ஸ்விங்க்கு இறங்கி அடிக்க பார்த்தாரு. 3 more, 2 more remaining. லேட்டா படிச்சு சிங்கிள். சேகர் ஸ்ட்ரைக்ல ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்ல இருந்து அடிக்கப்பட்ட பந்து, அது ஆரா கேட்சா கிளியர் பண்ணிருக்காருங்க. ஓவரோட கடைசி பந்து த்ரூ தி லைன் ஷாட் அடிச்சிருக்காரு. ரெடியா நின்னு வெயிட் பண்ணி செக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆரா நல்ல ஓவர். எப்படி பார்த்தாலும் நிறைய டாட் போட்டாங்க. 7 ரன் டோட்டலா இந்த ஓவர்ல. பொன்னுசாமி இந்த ஓவர் போறாங்க. அவருக்கான எண்ட் ஆஃப் ஸ்பெல். ஃபர்ஸ்ட் பால். ஈஸி பிக்கிங் பேட்ஸ்மேனுக்கு. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கிறார் அந்த ஃபீல்டர், பட் தடுக்க தான் முடியல. பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் பால் குத்தி போட்டுருக்காங்க. அந்த பேட்ஸ்மேன் ஒரு மைட்டி ப்ளோ காட்டிருக்காருங்க. கண்டிப்பா போயிடுச்சுங்க. சேகர் ஸ்டிக்ல நல்ல ஷாட். அது ஒண்ணு போயிடுச்சுங்க. மேட்சை மாத்துறாங்க. கண்டிப்பா க்ளோஸா கொண்டு போறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கு வரான்னு பார்த்தா சேகர் ஸ்டைலிஷான ஷாட் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒன் மோர் மினி ஐ திங்க். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கால் புடிச்சே தின்னுங்கற கட்டாயத்துல இருப்பாங்க. கேட்ச பிடிக்க முடியல. ரன்கள் எடுக்க முடியுமா? மோர் ரன்ஸ் கிடைக்குது. கண்டிப்பா 2 எடுத்துட்டாங்க. சேஃபா வச்சுப்பாங்க இதுக்கு அப்புறமா. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு. 77 ஸ்கோர். அதே 7 விக்கெட் விட்டு எம்சிசி மேட்சுக்குள்ள கண்டிப்பா இருக்காங்க. லாஸ்ட் ஓவருக்கு போயிருக்கு மேட்ச். லாஸ்ட் ஓவர் தான் மேட்ச் போறதுக்கு தீபன் வந்திருக்காங்க. 6க்கு 14 டிஃபெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பால் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆஃப் தடுக்க சிங்கிள் அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் டைமிங் அந்த டைமிங் யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளா மாத்திருக்காங்க. செகண்ட் பால் 12 சிறப்பான அடி. அங்கு ஒரு ரன்களுக்கான வாய்ப்பு. போன பால் வைட் ரீ பந்த பால் 4க்கு 10 தேவை. டாஸ் பால் நல்ல ஒரு கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சரியா எடுக்க வாய்ப்பு. தீபுக்கு பேருக்கு யோசிச்சு ஓடுறாங்க. பட் 2 ஓடிட்டாங்க. 3ல 8 தேவை. பாஸ்டா போட்டாங்க. லைனுக்குள்ள வச்சு போட்டாங்க. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சேகர் சிக்ல 2ல 7 தேவை. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. இந்த பால் அதிகபட்ச சிங்கிள் த்ரோ இண்டெந்துக்கு டைரக்டா வந்திருக்கு. விக்கெட் போயிருக்கு. ராஜசேகரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. பிளேட் லைக் a சாம்பியன் சொல்லுவேன். கண்டிப்பா ராஜசேகர் நின்னு ஆடி கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் பாலுக்கு மேட்ச் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் வந்து பிடிக்கணும் இப்ப பந்த. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் பால் ஒரு பால் 6 தேவை. நல்ல யார்கர் நல்ல ஸ்டாப். ஸோ டிபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸாக மாறி இருக்காங்க. கண்ணன் ஆர்சிசி ஒன் த மேட்ச். பட் சரியான கேம். இவரும் மற்றும் மணியும் நல்ல பிளே ஆனாங்க. கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு வந்தாங்க. மணி மற்றும் ராஜசேகர். பாராட்டுகளும் அவர்களுக்கு எங்களது கிரிக்கெட்டின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக விளையாடிய மார்னிங் அணியின் ராஜேஷ் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த